ஒரு மால் சுத்தி பார்க்க போனது குத்தமாடா? அப்படிதாங்க நேத்து டேவே ஆயிருச்சு. 3/4 மணி நேரத்துல போக வேண்டிய இடத்துக்கு வந்து 3 1/2 மணி நேரம் ஆயிருச்சு இந்த டிராஃபிக்னால. ரம்ஜானுக்கு ஊருக்கு போலாம் அப்படிதான் நெனச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இங்க பப்ளிக் எக்ஸாம் வந்து 10க்கு நடந்துட்டு இருந்தனால வந்து ஊருக்கு போல. சரி அதனால ரம்ஜான் முடிஞ்சிருச்சு. சரி மால சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். பெங்களூர்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இந்த லுலு மால் வந்து தெரியாம இருக்காது. மால்ன்னு சொல்ல முடியாது. கடல்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா மேக்ஸி, ட்ரெண்ட்ஸ், ஜூடியோன்னு சொல்லிட்டு எல்லா கடையுமே இருக்கு. வாங்குறோமோ இல்லையோ எல்லா கடையுமே ஒரு ரவுண்டு சுத்தி பார்த்தா தான் மனசுக்கே வந்து திருப்தியா இருக்கும். அப்படியே எல்லா கடையும் சுத்தி பார்த்துட்டு ஃபன் வேர்ல்டுக்கு வந்து போயிட்டோம். கொஞ்ச நேரம் பிள்ளைங்கள வந்து அங்க விளையாட விட்டுட்டு, அடுத்து என்ன சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ட்டு போயிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் இந்த பக்கம் உள்ள கடையெல்லாம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு ஜூடியோக்குள்ள வந்து போயாச்சு. ஜூடியோல வந்து கொஞ்சம் கலெக்ஷன்லாம் வந்து நிறைய வச்சிருந்தாங்க. ஆஃபருமே வந்து போயிட்டு இருந்துச்சு. நான் ஒரு டிஷர்ட் டிராயர் மட்டும் சைக்கிளுக்கு வந்து எடுத்துட்டு வந்து கிளம்பிட்டேன். அப்படியே கீழே சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து வந்துட்டோம். சூப்பர் மார்க்கெட்ல வந்து ஏசி, ஏர் கூலர் எல்லாமே வந்து நல்ல ஆஃபர்ல வந்து போட்டிருந்தாங்க. அதுவுமே அங்க வந்து ரொம்ப வந்து யூனிக்கான கலெக்ஷன் தான் வந்து வச்சிருப்பாங்க. ஆனா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் ரேட் வந்து. இப்போ வந்து புதுசா வந்து நான்வெஜ் ஷாப்புமே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதையுமே ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இங்க வந்து டே டைம்ல வந்து வெளிய வியூ பார்க்கறத விட நைட் டைம்ல பார்க்கறது வந்து சூப்பரா இருக்கும். கொஞ்ச நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு ஆட்டோ புக் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்.